தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா? எல்லேலோ எல்லேலோ அந்த ஒரு பாட்டு தாங்க படத்தை எல்லாத்தையுமே உள்ள இழுத்து போட்டுச்சு. அந்த பாட்டு ஒரு பக்கமா இருந்தாலும் ட்ரெய்லர் ஒரு படத்தோட ப்ரொமோஷன் ஒரு படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தான். அந்த வகையில் தலைவன் தலைவி ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சது. நல்லா இருக்கே, செமையா இருக்கு. புருஷன் பொன்னாண்டிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையை பாண்டராஜ் சார் விஜய் சேதுபதியை வச்சும் நித்யா மேனன் மேம் வச்சும் சொல்லியிருக்கிறாரு. ட்ரெய்லரே வந்து ஒரு மாதிரி ஐயையோ ஐயையோ அப்படின்னு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு, செம க்யூட்டாக இருந்துச்சு ட்ரெய்லர். அந்த ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் தான் தலைவன் தலைவி படம் போய் உட்காந்தோம். ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் படம். ட்ரெய்லரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு படமாக எடுத்துருக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கதைக்களம். ஒரு 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. அந்த சண்டைக்கான காரணம் என்னன்னா, புருஷன் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவும் புருஷனோட தங்கச்சியாக இருக்காங்க, பொண்டாட்டி வீட்டில் பொண்டாட்டியோட அம்மாவாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்க கோழி மூட்டி விடுறதுனால, இவங்க ட்ரிகர் பண்ணுறதுனால வந்து ஒரு சண்டை அப்படிங்கிறது நடக்குது. அதனால புருஷன் பொண்டாட்டி பிரிவு அப்படிங்கிறது வந்து நடக்குது. அதுக்கப்புறம் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதையை ஒரு மாதிரியான ஸ்க்ரீன் பிளேயில் விஜய் சேதுபதி சாருக்கு ஆகாச வீரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரோட ஆர்க்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப ரொம்ப நல்லவன், ஒரு காலத்தில் கொஞ்சம் கெட்டவனாக இருந்து அப்புறம் நல்லவனாக திருந்தி வாழ்கிற ரொம்ப நல்லவன். அவனுக்கு அவன் பொண்டாட்டி அப்படின்னா ரொம்ப ரொம்ப உசுறு. அவன் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். நேச்சராகவே அவன் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கோவப்பட்டு, அன்பாக சொல்கிறத கூட கோவப்பட்டு கத்தி, அப்படி இல்லை மேடம் என்ன விட்டுருங்க மேடம்னு ரொம்ப கத்தி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக டிசைன் பண்ணி அந்த படத்தில், தலைவன் தலைவி படத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ரகடான ஒரு புருஷன் கடைசி வரைக்கும் அந்த பொண்டாட்டி மேலே ஒரு கை கூட அடிக்கவே மாட்டார். அந்த பொண்டாட்டி அடிக்கவே மாட்டார். பொண்டாட்டி அடிக்கும், பொண்டாட்டி போட்டு பொலன்னு பொழக்கும், தூக்கி ஜாமானை தூக்கி ஏறியும் செம்ப வச்சு அடிக்கும், குத்துன்னு குத்தும். ஆனால் புருஷன் பொண்டாட்டியை ஒரு அடி கூட அந்த படத்தில் அடிக்கலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு பயங்கரமான ஒரு கரடுமுரடான ஆள், என்னப்பா பார்த்தாலே பயமாக இருக்குது, இவர் எப்படி கை வைக்காமல் இருந்திருப்பார் இவ்வளோ பஞ்சாயத்துகளில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு மனுஷனை. அதுதான் ரைட்டிங், அதுதான் ஒரு டைரக்டரோட ரைட்டிங். அந்த ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த படம் 2.5 மணி நேரம் போனதே தெரில. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக, எந்த இடத்துலையுமே மொபைல் எடுக்க வைக்கல, யாரையுமே எங்கேயும் திரும்பி பார்க்க வைக்கல, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி யாரையுமே எதுவும் பண்ணவே வைக்கல. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எங்கே பாண்டராஜ் சார் ரொம்ப ஹைலைட்டாக இருக்காருன்னா, நான் ஒரு பேர்கள் நேம்ஸ் வந்து வாசிக்கிறேன், அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூய தமிழ் வச்சுருக்காங்கன்னு. ஆகாச வீரன் விஜய் சேதுபதி, பேரரசி நித்யா மேனன், சித்திரை யோகி பாபுவோட நேம் வந்து சித்திரை, ராகவர்தினி அவங்க வந்து ரோஷினி பிரியனோட நேமு, பொட்டு தீபா சங்கர் அவங்களோட நேமு, நைனாவதி நம்ம மைனாவோட நேம் தான் நைனாவதி, அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வினோத் ஜோஸ் சார் விக்ரம் படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அவரோட பேர், செம்பையாங்கிறது அவர் தூய தமிழ் பேர்னு நினைக்கிறேன், அது வந்து நம்ம சித்தப்பு சரவணன் சாரோட பேர், போர்ச்செல்வன் ஆர்கே சுரேஷ் அவரோட பேர், அமரசிகாமணி காளி வெங்கடோட பேர், அமரசிகாமணி அப்பா, பாரிவேந்தன் அருள்தாஸ் அவரோட பேரு, நாகப்பாம்பு வினோத் சங்கர் அவரோட பேரு. ஸோ இந்த மாதிரி இந்த கதையில வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களோட பேருமே தூய தமிழ்ல இருக்கு. அது ரொம்ப ஒரு ஒரு ரூட்டட் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு நேமாக வந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படமுமே வந்து ரூட்டட் படங்க, முழுக்க மதுரையை சுற்றி தான் இருக்குது. எந்த ஒரு பாட்டுக்காகவோ எந்த ஒரு சீனுக்காகவோ எங்கே ஒரு ஃபாரின் கண்ட்ரியோ இல்லை தீவுகளுக்கோ எங்கேயுமே போகவே இல்லை. மதுரைக்குள்ளேயே அந்த சர்க்கிள்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. இங்கே ட்ரெய்லரில் வந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நித்யா மேனன் சொல்லுவாங்களா, அங்கே ஒரு கதைக்களம் ஒன்று காமிப்பாங்களா, அங்கே ஒரு என்விரான்மெண்ட் காமிப்பாங்களா, அது வந்து ப்ரெசென்ட்டு. படம் வந்து பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் மாறி போயிட்டு வருது. பயங்கரமாக இருக்குது. அது இந்த ஸ்டோரி பேட்டர்ன், இந்த ஸ்டோரி நரேட்டிவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இவ்வளோதான் கதையாக வந்து இவ்வளோதாங்க. இந்த கதையை மெருகேற்றிருக்கக்கூடிய விஜய் சேதுபதி சாரை பற்றி சொல்லியே ஆகணும். அந்த ஹைப்பர் ஆக்டிவ், தனக்குள்ளே அவ்வளோ கோபம் இருக்கிற ஒரு பர்சன், பொண்டாட்டிக்கிட்ட அந்த கோபத்தை கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டாருன்னா கெஞ்சுவார் கடைசி வரைக்கும், என்னை விட்டுருங்க மேடம்னு கெஞ்சுவார். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்கிறாரு. ஏன் மக்கள் செல்வன் சொல்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு பிடிக்கக்கூடிய கதைகளை எடுத்து நடிக்கிறதுனால தான் மக்கள் செல்வன் அவர். நித்யா மேனன் மேம்க்கு வந்துடுவோம். எப்படி திருச்சிற்றம்பலம் படத்தில் சோபனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போ வரைக்கும் நம்ம மண்டக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி இந்த பேரரசி அப்படிங்கிற கதாபாத்திரமும் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காங்க, செம்மையாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அல்டிமேட். ரொம்ப ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அந்தளவுக்கு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டை வந்து அந்த 2 பேர் மாறி போட்டுக்கிறது
ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தீபாக்காவை பற்றி சொல்லியே ஆகணும். எப்படி விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பில்லர்ஸாக இருக்காங்களோ ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்கு அடுத்தபடியாக தீபாக்கா அக்கா எக்கோ மாமியாராக நடிச்சிருக்காங்க. பயங்கரமான நடிப்பு. ஐயோயோ! ஒரு குட்டி வில்லனிசமும் வருது, ஒரு இன்னசென்ட்டான அம்மாவாகவும் இருக்காங்க, ஒரு பயங்கரமான ஒரு லேடியாகவும் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. காளி வெங்கட் அண்ணன் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போகிறாங்கல்ல, டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, ஈகோவை காமிச்சிக்கிட்டு பேசாமே இருக்காங்கல்ல, அதுக்கு வந்து காளி வெங்கட் அண்ணன் மூலயமா ஒரு ரைட்டிங், தன்னோட ரைட்டிங்கில் பாண்டராஜ் சார் ஒரு ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்காரு. என் தங்கச்சி வாழ வெட்டியாக என் வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. அவள் அழுகிறதையும் அவள் தனியாக உட்காந்து யோசிக்கிறதையும் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. புருஷன் முன்னாடி ஈகோ காமிக்காமல் கொஞ்சம் விட்டு பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை இல்லவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரொம்ப சென்சிபிளான டயலாக் வந்து காளி வெங்கடனை போட்டிருப்பாரு. அது ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்தது. டயலாக்ஸாவுமே ரொம்ப பயங்கரமாக வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நித்யா மேனனுக்கு தெரியும் விஜய் சேதுபதி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் டிவோர்ஸ் கேட்பாங்க. ஏன் டிவோர்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அதையுமே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். ஒரு பக்கம் அவங்க அம்மாவால், ஒரு பக்கம் என்னால் அவன் பாடா பட்டுட்டு இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்லேயே அந்த டைலாக் வந்திருக்கும். அந்த டைலாக் கூட இன்னும் 2-3 டைலாக் வந்து படத்தில் இருக்குது, அது போய் பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்குது. டைலாக்ஸ், ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளேயோட அந்த பிளேயெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது பாண்டராஜ் சார் செதுக்கிட்டார். ஒரு மாதிரி கடைக்குட்டி சிங்கம், பசங்க, நம்ம வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி படங்கள்லாம் ஃபேமிலி ட்ராமாலாம் பயங்கரமாக போட்டு உருக்கி எழுதியிருப்பார். அதே மாதிரி தலைவன் தலைவி ஹேட்ஸ் ஆஃப் சார். ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் சார், விக்ரம் படத்தில் நடித்த ஜோஸ் சார் மலையாளத்தில் பயங்கரமான ஆக்டர். அவர் வந்து ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆர்கே சுரேஷ் அவர் லைட்டாக ஒரு வில்லனிசம் சைடில் ஒரு ஒரு ப்ளே ஒன்று சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. நம்ம சித்தப்பு சரவணன் சார்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. ரோஷினி நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் டைரக்டர் நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் போட்டு எல்ல ஒரு பாட்டு போதும், தலைமுறைகள் பேசும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு. மியூசிக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி சாரோட இன்ட்ரோலாம் வந்து ரொம்ப பயங்கரமாக மாஸாக வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க தலைவன் தலைவி படம். ஃபேமிலி ட்ராமா 2K கிட்ஸ்க்குலாம் அது பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெனரேஷன் ஜென்சி லவ்ஸ்க்குலாம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் இந்த 90s கிட்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, மதுரை சைடில் ரூட்டட் சைடில் இருக்கிறவங்க, சவுத் சைட்லலாம் அந்த படம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுவாங்க. யோகி பாபு சாரோட காமெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசார சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிரிக்கணுமே இல்லாமல் ரொம்ப மனசார ஃப்ரீயாக சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவரோட அந்த கேரக்டர் ரைட்டிங்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தலைவன் தலைவி படத்தை தியேட்டரில் போய் நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டு பையனா, உங்களோட தம்பியா, அண்ணனா, எல்லாமாவும் சொல்லிக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக தியேட்டரில் போய் ஃபேமிலியோடு எத்தனை டைம் வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.